வணக்கம். இது தமிழாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து பயணிக்கும் விமானங்கள் தொடர்பான அறிவிப்பு. இஷாரா செவ்வந்திக்கு நடந்தது என்ன அரசாங்கம் வெளியிட்ட தகவல். கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம் போலீசாருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். மீண்டும் ஏவுகணைகளை வீசிய ஈரான். இஸ்ரேல் முழுவதும் ஒலிக்கும் எச்சரிக்கை அலாரங்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் எந்த விமானங்களும் ரத்து செய்யப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று கத்தாரில் உள்ள அமெரிக்க விமான தளத்தின் மீது ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகள் தங்கள் வான்வெளியை மூடியிருந்தன. இருந்தபோதிலும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமான சேவைகள் ரத்து செய்யப்படவில்லை. எனினும் மத்திய கிழக்கில் உள்ள விமான நிலையங்களுக்கு புறப்பட வேண்டிய பல விமானங்கள் தாமதமாக சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கணையம் உள்ள சஞ்சீவவின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பியோடியதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த கொலை தொடர்பாக முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தெரிவித்த ஆனந்த விஜயபால, எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பியோடியதாக எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த வழக்கு தொடர்பாக முழுமையாக பார்க்கும்போது இந்த சந்தேக நபரிடம் இருந்த அனைத்து தகவல்களும் மற்ற சந்தேக நபர்கள் மூலம் ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவி ஒருவரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு வடக்கு குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகள், உயிரிழந்த சிறுமியின் தாய், 3 பாடசாலை மாணவிகள் மற்றும் ஒரு ஆசிரியரிடம் இருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். விசாரணைக்கு தேவையான பாடசாலையின் சிசிடிவி கேமராக்களின் டிவிஆர் இயந்திரம் மற்றொரு விசாரணைக்காக பொது நிர்வாக அமைச்சகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் ஏற்பட்ட தாமதம் குறித்து கேள்வி எழுப்பிய நீதவான் உடனடியாக இயந்திரத்தை பெற்று மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார். இதன் பின்னர் முறைப்பாட்டை எதிர்வரும் ஜூலை 7 மீண்டும் விசாரணைக்கு அழைக்க உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் விசாரணையின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸ் கடற்கரையில் இன்று காலை 6.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக நிலநடுக்கவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சில பகுதிகளில் லேசான அதிர்வுகள் உணரப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவித்தாலும் பெரிய அளவிலான சேதங்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை. இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி இன்று காலை 9:59 மணிக்கு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது பிலிப்பைன்ஸ் தீவுகளின் கிழக்கே ஆரம்ப மதிப்பீட்டின்படி 6.2 மைல்கள் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி தாவோ மாகாணத்தின் பகுலின் நகரிலிருந்து சுமார் 232 மைல்கள் தொலைவிலும் தாவோ நகரிலிருந்து சுமார் 300 மைல்கள் தொலைவிலும் அமைந்திருந்ததாக USGS தெரிவித்துள்ளது. ஹவாயில் உள்ள பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் எந்தவொரு சுனாமி எச்சரிக்கைகளையோ அல்லது ஆலோசனைகளையோ வெளியிடவில்லை. இந்த நில அதிர்வு சுமார் 20 வினாடிகள் நீடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சில நிலநடுக்கத்தின் மையப்பகுதி அருகில் குடியிருப்புகள் இல்லை என்பதால் உயிரிழப்பு வாய்ப்பு மிகவும் குறைவு என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் புதிதாக ஏவுகணைகள் வீசியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. இதனால் ஈரானில் இருந்து ஏவுகணை ஏவப்பட்டதால் இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை அலாரங்கள் ஒலிக்கின்றன என இஸ்ரேல் பாதுகாப்பு படை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்குள் ஏவுகணைகள் ஏவப்பட்டதை அடுத்ததாக இஸ்ரேல் நாடு முழுவதும் எச்சரிக்கை அலாரம் ஒலிக்க தொடங்கியுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது.
சற்று முன்னர் இஸ்ரேலை நோக்கி ஈரானிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதை IDF கண்டறிந்துள்ளது. இந்த அச்சுறுத்தலை எதிர்க்க பாதுகாப்பு முறைமைகள் செயல்படுத்தப்படுகின்றன. இஸ்ரேல் விமானப்படை தற்போது அவசர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அச்சுறுத்தலை அகற்றுவதற்கான தடுப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. எச்சரிக்கை அலாரம் ஒலிக்கும் போது மக்கள் பாதுகாப்பான இடத்திற்குள் செல்லவும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை அங்கேயே இருக்கவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்த தாக்குதல் குறித்து ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி கூறுகையில், ஈரானின் இராணுவ நடவடிக்கைகள் தெஹ்ரான் நேரப்படி காலை 4 மணி வரை தொடர்ந்தது என தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழாவின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.